அவர் எதுக்குமே வாயை திறக்க மாட்டார். காவல்துறை அமைச்சர் அதுக்கு மேல. அவர் இந்த ஊர்ல இருக்காரா, எந்த ஊர்ல இருக்காருன்னு தெரியாது. அவர் ஊர் சுத்திக்கினே இருப்பார். திடீர்னு வருவாரு, ஒரு பேட்டியை கொடுப்பாரு, திடீர்னு போயிடுவார். அதனால காவல்துறையினுடைய அமைச்சரும் இதுல சரியில்லை. ஆளுநர் அவர்கள் இதுல முழுமையா தலையிடணும். இந்த கொலை கொள்ளைகளுக்கெல்லாம் எப்படி இந்த மாநிலம் ஒரு பெரிய தலைநகரமை போல இருக்கிறது. எந்த போதைப் பொருளா பாண்டிச்சேரி தான் தலைநகரம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மதுபானமா பாண்டிச்சேரி தான் தலைநகரம். மற்ற இல்லீகல் ஆக்டிவிட்டிஸா புதுச்சேரி தான் தலைநகரம். இன்றைக்கு பார்த்தால் சைபர் கிரைமுக்கு உண்டான அடிப்படை வசதிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய அரசாங்கம் யாருன்னு பாத்தீங்கன்னா மதிப்பிற்குரிய ரங்கசாமியுடைய அரசாங்கம், பிஜேபியினுடைய அரசாங்கம். இதை உடனடியாக அவர்கள் கட்டுப்படுத்த வேண்டும். இல்லை என்று சொன்னால் இன்னும் ஒரு மாதத்திற்குள்ளாக பல கோடி ரூபாய், பல ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலாக கொள்ளை போகக்கூடிய நிலைப்பாடு இருக்கும். ஆனால் அதை கண்டுபிடிக்கக்கூடிய இந்த காவல்துறை அதற்கு துணையாக இருப்பார்கள் என்பதுதான் வேதனையாக இருக்கிறது. நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம், மக்களிடத்திலே கேட்டுக்கொள்வதெல்லாம், யார் கேட்டாலும் தயவு செய்து ஓடிபியை தராதீர்கள். அவங்க எது வேணாலும் கேட்கட்டும், எது வேணாலும் சொல்லட்டும். ஆனா ஓடிபியை மட்டும் கொடுக்காதீங்க. ஆதார் கார்டுல இருக்கக்கூடிய ஓடிபியை கொடுத்தீங்கன்னா உங்க பேங்க்ல இருக்கிற கணக்கு எடுத்துட்டு போயிடுவான்.